பேனல் ஃபிலிம்ஸ் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இங்கே வாழ்த்துவதற்கு வந்திருக்கிற பெருமக்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றவர்கள். இயக்குனர் மதுமிதா ஆகட்டும், ஐயா அபிராமி ரமணாதன் அவர்கள், அவர் குரலே உற்சாகமாக வந்து அழகாக பேசுகிறாங்க. அதே போல் எல்லாம் வகையில் தெரிந்த எஸ்பி முத்துராமன் அவர்கள், அவருடைய அனுபவத்தை பற்றி இப்போ ஹிந்துவில் எழுதிட்டு வர்றார், தமிழ் ஹிந்துவில் எழுதிட்டு வர்றாரு, ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சிவகார்த்திகேயன் அவரை பற்றி சொன்ன உடனே இந்த சின்ன குழந்தைகள் கூட பிறந்த குழந்தை கைவிட்டதெல்லாம் நான் பார்த்ததுன்னா சிவகார்த்திகேயனுக்காக தான் இருக்கும், வேறு யாருக்கும் இருக்காது. அவ்வளோ ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. ரஜினிகளில் ஷூட்டிங் நடக்கிறப்ப என்னுடைய இந்த நாடகத்தினுடைய இயக்குனர் தீபா அவர்கள் அவங்க சொன்ன மாதிரி, அம்மா கொஞ்சம் அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு நான் தான் அப்பா அவருக்கு இந்த படத்தில் நாங்கள் ஷூட்டிங்கில் உட்காந்துருக்கிற போது 2 சின்ன பையன் வந்தான், 3 வயசு கூட இருக்காது 2 பேருக்கும். அவர் 2 பேருமே வந்து என்கிட்ட மெதுவாக கேட்டான், இது காக்கி சட்டை ஷூட்டிங்க அப்படின்னு கேட்டான். இது ரஜினி முருகன் அப்படின்னேன், சொல்லலை அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு நடிகர்கள் யாரும் வரலையா அப்படின்னு கேட்டான். நான் நடிகர் தான் அப்படின்னு சொன்னேன். சிரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படியே. அதாவது நடிகர்னு ஒரே ஆள் யாரும் சொல்கிறாங்க, சிவகார்த்திகேயன் ஒரு ஆள் தான் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான முகம், நல்ல வளர்ந்து வரக்கூடிய அற்புதமான நடிகர். இன்றைய சூப்பர் ஸ்டார் சொன்னோடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுக்கு அவருக்கு ரொம்ப பாராட்ட சொல்லிட்டு, இங்கே இந்த கதையை எழுதிய நாடகத்தை எழுதிய என்னுடைய இனிய நண்பர் முருகன் அவர்கள், அவர் சிவகங்கை முருகன் தான் முதல்ல பழைய பேர் அவருக்கு. அவருடைய நாவல்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதுக்கு முக்கியமாக ஐயா இந்திரபாத் சத்யா அவர்கள் இருக்கிறார்கள். அவர் தான் நாடகங்களுடைய ஜாம்பவான். அவருடைய ஷிப், அதே போல் ராமானுஜர் போன்ற அற்புதமான நாடகங்களை தந்த பெருமகனார். அவங்களுடைய முன்னிலையில் நடக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் எல்லாரும் கொடுத்து வச்சவங்க, ஏன்னா இவங்க எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறதுன்னா சாதாரணம் கிடையாது. முருகன் அவர்களுடைய இந்த நாடகத்தை பார்த்தோன்னா எனக்கு என்ன சந்தோஷம்னா, மறைந்த என்னுடைய இனிய நண்பர் எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய அந்த அறிவியல் நாடகங்களுக்கு பிறகு யார் எழுத போகிறான்னு ஒரு கவலை எங்களுக்கு இருந்தது. அந்த கவலையை நிச்சயமாக முருகன் அவர்கள் தீர்த்து வைத்தாங்க. முருகன் அதனால் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அந்த போகிற போக்கில் சின்னதாக ஒரு ஹியூமர் அப்படி போட்டுக்கிட்டே போனாங்க. ஹைட்ரோஸில் நினைக்கப்படா வரும் அப்படின்னு நான் கேட்ட உடனே தெரிஞ்சவங்க சிரிச்சாங்க, மற்றவங்க பேசாமல் உட்காந்துருப்பான். இல்லை, இந்த நாடகத்தோட பெரிய வெற்றியை என்னன்னு கேட்டிங்கன்னா, நடிக்கிறவங்க தெரியாத அளவுக்கு அவங்க வச்சுருந்தாங்க. நம்ம அங்கே உட்காந்து பார்த்தோமா இங்கே உட்காந்து பார்த்தோமான்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அத்தனை பேரையும் சொல்லி பாராட்டணும். இயக்குனர் அவங்க ஒரு ரவுண்ட் அப்படி கீழே இருந்து ஒரு ரவுண்டு பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் வந்துருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஜோராக இருந்துச்சு. என்ன அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, நாங்கள் ஒரு நாடகம் போடுறோம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிம்பாங்க. என் என்ற அந்த படமாக இருக்கும்போது சரி, சொத்தத்தை வந்து ஒரு முதல்ல ஒரு அறிவியல் புதினத்தை எழுதினார் சுஜாதா. அப்போ எல்லாருமே ஒரு அதிர்ச்சியெல்லாம் இல்லை அடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு சொன்ன உடனே இதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் இந்த ஆதார் கார்டை பற்றி ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. ஒரு லோன் அப்ளை பண்ணாரா தர முடியாதுங்கிறாங்க. எதுக்குன்னா உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு சுகர் இருக்குது, என் பொண்டாட்டி இருக்காது உனக்கு பற்றி அப்படின்னு கேட்குறான். எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், ஆதார் கார்டு படி உங்களுக்கு சுகர் இருக்குது, அதனால் உங்களால் லோன் கட்ட முடியாது, அதனால் நாங்கள் லோன் தரமாட்டோம். எப்படி வந்துச்சு பாருங்க. இன்னைக்கு சொல்கிற மாதிரி இந்த இதை சிப்பர் மூலமாக வச்சுட்டா என்ன ஆகும், சின்ன சில்லு அப்படின்னு சொல்கிறோம். சிலிக்கான் சில்லுங்கிற மாதிரி சின்ன சில்லு, சிக்கிமுக்கி கல், சிலிக்கான் சில்லு ரெண்டும் பார்த்தோம்னா எங்கே தொடங்கின மனுஷன் எங்கே தொடங்கி வந்திருக்காங்கிறத ரொம்ப அருமையாக செஞ்சாங்க. அதோட சொன்ன மாதிரி அடிப்படை ரொம்ப எல்லாரும் இருக்குட்டார். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீட்டுக்கு ஒரு அடிப்படை வேணும் அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா இவ்வளவு ஒபீடியண்ட்டாக இருக்கிறதும் வேணுங்கிற போது அறிவுரை சொல்கிறதும், அதுவும் அவர் எந்த நேரத்துக்கு மனுஷனாக ஆகிடுவாரோ நான் பயந்தேன், ஆகவே இல்லை. இப்போ நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் மனுஷனாக ஆகிடுவாரோ நமக்கு பயமாக இருந்தது. என்ன அற்புதமான ஒரு பாடி லாங்குவேஜ், ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதே மாதிரி கூட நடித்தவங்க எல்லாரும் கேட்டலும் ஜெயிச்சது யாருன்னு கேட்டால் ஒளி சொல்கிறோம் இல்லையா, இந்த லைட்டும் இசையும் உண்மையிலே அவங்களை கைவிட்டு கும்பிடணும். ரொம்ப அற்புதமாக எல்லாம் ஒரு வினாடிக்கு ஒரு டைம் மிஷினில் நம்மளை கூட்டிகிட்டு போன மாதிரி. இன்று நேற்று நாளை ஒரு படத்தில் டைம் மிஷின் பற்றி பேசுகிறாங்க. கால எந்திரம்னு சொல்லிட்டு ஹஜ்ஜி வரிசுங்கிற ஒரு நாவலாசிரியர் தான் இந்த டைம் மிஷின் பற்றி இருந்தான்னு சொல்லுவாங்க. அதை பின்னாடி கூட சுஜாதா ஒன்று பண்ணி வச்சுருந்தார். இன்றைக்கி நம்மளை டைம் மிஷினில் ஏற்றி கூட்டிகிட்டு போன மாதிரி
இயக்குனர் அவர்கள் ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க. ஒரு காட்சியில் வந்து போனாலும் கூட அவர்கள் எல்லாரும் எவ்வளவு ரிகர்சல் எடுத்துக்கணும்னு யோசிச்சு பாருங்க. மாறி போயிடக்கூடாது, திடீர்னு வேறு பேசிடக்கூடாது. அரசியல்வாதி 200 வருஷம் ஆனாலும் அரசியல்வாதியாக தான் இருப்பாங்க, அதையும் மேடையில் காமிச்சாங்க. அதான் பெர்னாட் ஷா அவர்கள் சொன்னாராம், அரசியல்வாதிகளை நம்பக்கூடாது, அவர்கள் நல்லவர்களாக கூட தயங்க மாட்டார்கள் அப்படிங்கிறாரு. ஆச்சரியமா இருக்குது. அவன் நினைச்சா நல்லவனா கூட மாறிடுவான் தெரியுமா உனக்கு அப்படின்னா எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம். இது இது இந்த சில ஜோக்ஸ் எல்லாம் எப்படின்னாங்க, கொஞ்ச நேரம் ஆனால் தான் சிரிப்போம் தெரியுமா உங்களுக்கு. இப்போ எங்கள் ஊரில் இங்கிலீஷ் படம் பார்க்குறப்ப ஹிந்தி, இப்போல்லாம் இங்கிலீஷ் படம் நல்லா தமிழ் பேசுது, தமிழ் படம் இங்கிலீஷ் பேசுது, அது பார்த்துருப்போம். அப்படியே டாக்டி சார்னா ஒரு பக்கம் யாகாவாகி நாகாக்க அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன அறிவிக்க வீட்டில் வச்சுன்னா அடுத்து பட்டிமன்றம் நடுவில் வந்து வரணும்னு நான் பயன்படுத்தினேன். அப்படியே அந்த அந்த போடு ஓடிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஜோக்ஸ் இப்போ தேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்தோம்னா சில பேர் இங்கிலீஷ் படத்தில் தெரிஞ்சு சிரிப்பான், சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து பார்த்து சிரிப்பாங்க. ஒருத்தங்க கேட்டாங்க, என்ன அவங்க போய் சிரிக்காங்க, அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா, நம்ம என்ன காசு இல்லையா. அது போகிற போக்கு அடிச்சுட்டே போகிறாங்க, சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லிகிட்டே வராங்க. அதை அப்படியே கொண்டு வந்துட்டு மெதுவாக தொடங்கி சின்ன ஹியூமரோட கொண்டு வந்து அதே மாதிரி அந்த அவங்க முடிக்க போகிற போது அந்த அந்த சோக சீன் பாருங்க, அதை ரொம்ப அழகாக கொண்டு வச்சு அண்டாவுக்கு பூரா அவரை அடிப்படை வாங்கி போயிட்டாருன்னு சொன்னால் அவர் வாங்க எல்லாரும் சேர்ந்தா வாங்கியிருக்காங்க. ஏன்னா சின்ன சின்ன எந்திரம், அரசு எந்திரம்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன ஸ்க்ரூ கூட கலந்துருச்சுன்னா அந்த எந்திரம் ஆட்டம் கண்டு போகணும்பாங்க. அதோடு மட்டும் நாடகம் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம். அழகாக சொன்னாங்க பாருங்க, ரீடேக் பண்ண முடியாது. கலைவாணர் என்ன சீசன் ஒரு முறை கேட்டாங்களாம், எப்படி ஒரு புதுசாக ஒரு நாடக நடிகர் வந்து கேட்டார், வசனம் பேசுகிறப்ப கீழே பார்த்து பேசணுமா கூட நடிக்கிறவரை பார்த்து பேசணுமா. உடனே அவர் சொல்லிட்டு இது ஒன்றும் குழப்பமே இல்லை, ஒரு வசனத்தை இங்கே பார்த்து பேசு, ஒரு வசனத்தை அங்கே பார்த்து பேசு, இதை நையில் மைண்டில் வச்சுக்கோ. ஒரு வசனம் இங்கே பேசு, ஒரு வசனம் அங்கே பேசு. வந்தது வேணா என்னன்னா, அப்படி கேட்டவர் மறுநாள் அர்ஜுன வேஷம் போட்டுட்டாரு. போர்க்கடை காட்சி, ஒரு அம்பு இங்கே விட்டுட்டாரு, 2 அம்பு அங்கே விட்டுட்டாரு. அதாவது எதை என்ன செய்யணும்னு இது தெரிய வேண்டாமா. அவர் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் சொன்னார், ஒரு காமெடி ட்ராமாவில் சமாளிக்கலாம், இல்லைன்னா என்ன செய்ய முடியும். டிகேஎஸ் பற்றி அழகாக சொன்னாங்க. அவருடைய நாடகம்னு நம்முடைய சுகி சிவம் அவர்களுடைய தந்தையார் ஸ்ரீ சுப்பிரமணியம் ஒரு முறை சொல்கிறாரு, லைவில் வந்து அந்த காலத்தில் ரேடியோ நாடகம் பண்ணுவாங்க, லைவில் இருமக்கூடாது தும்மக்கூடாது, அது வேறு விஷயம், மாறி பேசிட்டு என்ன ஆகும். அப்படி ஒரு நாடகத்தில் டிகேஎஸ் அவர் அண்ணாச்சி நடிச்சிட்ருக்காரு, டிகே சண்முகம் அவர் நடிச்சிட்ருக்காரு. அப்போ குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு லட்சுமி குழந்தை அழுகுவார் அப்படின்னு ஒரு சொல்லணும், இதான் டைலாக் லைவில் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடு கூட கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த குழந்தை அழுகிற சீனுக்கான டேப்பு போடக்கூடிய ஆள் அப்போ என்ன பண்ணுவோம்னா, ரேடியோவில் நாய் குறைக்கிறது, ரயில் போகிறது, குழந்தை அழுகிறது, குழந்தைகள் தண்ணி வருது, அப்படியே ஒரே டேப்பில் வச்சுருப்பாங்க. இப்போ குழந்தை அழுகிற டேப்பை போட்டுருக்கணும், அவர் நாய் குறைக்கிறது போட்டு விட்டார். லைவில் போயிட்டு இருக்கீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. உடனே அண்ணாச்சி அடிச்சாரா, லட்சுமி நாய் குறைக்கிற சத்தத்தில் குழந்தைகளுக்கு கேட்கலையா அப்படின்னாரா. நாய் குறைக்கிற சத்தத்தில் குழந்தைகளுக்கு கேட்கலையா. நாடகம் முடிஞ்சோடனே ஓடி கட்டி பிடிச்சி அழுத்தாராங்க யாரு அந்த டைரக்டர். என்னன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதுபோல் இங்கே ஒரு வினாடி கூட அதை மாற்றக்கூடாது. ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லையா, ஒரு வினாடி கூட அத்தனையும் சரி பண்ணி ஆர்எஸ் பண்ணவர்களுடைய டிராமாவுக்கு போய் இருக்கிற இவ்வளவு பெரிய ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ஆட்களை பார்க்குறோம்னா இவருடைய இந்த எல்லாருடைய ஈடுபாடும் எவ்வளவு ரிகர்சல் பண்ணிக்கலாம். இந்த ஈடுபாடும் நடிப்பும் இவருடைய வெற்றிக்கு காரணம். தொடர்ந்து இந்த வெற்றி கிடைக்கிறோம். இன்னைக்கு காலையில் என் இனிய நண்பர் திருமலைராஜன் அமெரிக்காவில் பேசுகிறப்ப சொன்னார், அடுத்த மாதம் அடுத்த இதில் வந்து அமெரிக்காவில் நடக்க போகுது, நீங்கள் வரீங்களா அப்படின்னு என்ன கேட்டார். நான் என்ன இன்னைக்கு மத்தியானம் இங்கே பார்க்க போகிறேன், அமெரிக்காவுக்கு கூப்பிடுங்க வரேன்னு சொல்லியிருக்கேன். உலகெங்கும் உங்களுடைய வெற்றி கொடி பறக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி, தீபா ராமானுஜன் அவர்கள் எல்லா திறமையும் வாய்ந்த சகலகலாவதி என்று சொல்வார்கள். அந்த கிட்ட வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா 30 வருஷமாக மேடையில் பேசுகிறது தெரியாதா. ஒரு கிட்ட வந்தாலும் அப்படின்னாலோ இல்லைன்னா ஒரு சின்ன சீட்டு கொடுத்தாலோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நான் போய் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பேர் நிறுத்திட்டாங்க. அது நம்ம சொல்ல வைக்கணும். எனக்கு என்ன அனுபவம்னா, ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிட்டு ஒரு சீட்டு கொடுத்தாரு, முடிக்க சொல்கிறாருன்னு பார்த்தா அது என்ன போட்டு தெரியுமா, மந்திரி வருவரை பேசவும் போட்டுருந்துச்சு.
நான் அவருக்கு கேட்டேன், மந்திரி வரலன்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் கேட்டேன். நான் பாட்டு வாழ்நாள் கூட இங்கே பேசிட்டு இருக்கிறதா முடிச்சிட்டேன். எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் சகலகலா வல்லின்னு சினிமாவில் 2-3 பேர் சொல்லுவாங்க. சகலகலா வல்லவன் என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள். அவருடைய சிறப்புக்கு ஈடே கிடையாது. நாங்களாம் உத்தமில் சேர்ந்து நடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி சகலகலா வல்லி யாருன்னு கேட்டால், முதல்ல சினிமா உலகில் முதல் கதாநாயகி அப்படிம்பாங்க கீர்த்தி ராஜலட்சுமி. 1931 தமிழ் சினிமா பேச்சு. அந்த அம்மா நடிக்கும், பாடும், இசையமைக்கும், தயாரிப்பு. மிஸ் கமலான்னு ஒரு படம் அவங்க தயாரித்த படம் தான். அதே மாதிரி டைரக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததே யாரை சொல்லுவாங்கன்னா பானுமதியை சொல்லுவாங்க. அந்த அம்மா தெலுங்குல சாகித்ய அகாடமி விருது வாங்க தன்னுடைய தாய்மொழியில மாமியார் அப்படிங்கிற ஒரு கதைக்காக வாழ்ந்தது. அது மாதிரி அந்த மாதிரியான எல்லாத்தையும் இருக்கிறவர்கள் தீபாராமன் அவர்கள். அவர்களுக்கும் அவர்கள் குழுவுக்கும் பாராட்டை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.